Morning students. Today now we are discussing about third chapter reproductive health la STD அப்படிங்கற ஒரு ஹெட்டிங். அது STD ல பாத்தீங்க அப்படினா bacterial STD மட்டும் பார்க்கலாம். STD sexually transmitted disease. ஓகே STD ன்னு சொல்லுவோம். sexually transmitted disease அப்படினு சொல்லுவாங்க. ஓகேப்பா. பால்வினை நோய்கள் அல்லது பால்வழி நோய்கள். இப்போ STD க்கு நிறைய பட்ட பேர் இருக்கு. இவ்வளவு நாள் நம்ம என்ன பண்ணோம்? பாக்டீரியல் டிசீஸ் பார்த்தோம், வைரல் டிசீஸ் பார்த்தோம், ஃபங்கல் டிசீஸ் பார்த்தோம் 7th சாப்டர்ல. பட் இதுல பாத்தீங்க அப்படின்னு கேட்டா STD sexually transmitted, செக்சுவலியா பரவக்கூடிய நோய்கள், sexually transmitted disease அப்படினு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேரு. அப்ப STD க்கு இன்னும் நிறைய 2-3 பட்ட பேர் கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த STD otherwise called VD அப்படினு சொல்லுவாங்க. venereal disease, venereal disease VD ன்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு. VD otherwise called reproductive tract infection, RTI, reproductive tract infection அப்படினு சொல்லுவோம். இப்ப the collectively known as STD, VD or RTI இது எல்லாம் collectively known as அதுக்கு என்ன பேர் அப்படினு கேட்டா sexually transmitted infection அப்படினு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பேர்? sexually transmitted infection அப்படினு சொல்லுவோம். ஓகேப்பா. இப்போ இந்த STI sexually transmitted infection இருக்கு இல்லையா, எப்படி வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு பர்சன்ல இருந்து இன்னொரு பர்சனுக்கு போகுது. For the sexually transmitted disease, how transferred from one person to another person? எப்ப சார் அப்படினா during the sexual contact. எப்ப சார் ஏற்படுது அப்படின்னு கேட்டா ஒன்னு sexual contact மூலமா, பால்வினை உடலுறவு கொள்வதன் மூலமாக ஏற்படக்கூடிய ஒன்று sexual contact with the infected person. ஓகேவா? infected person அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த STD or STI sexually transmitted infection transmitted from one person to another person during எப்பனா ஒன்னு sexual contact மூலமா, அப்படி இல்ல அப்படினு கேட்டா infected persons. இதுலயே இன்னும் 2 டிசீஸ் இருக்கு, கேள்விப்பட்டிருக்க? HP ஹெப்பாட்டிட் B வைரஸ் அப்படினு சொல்லுவாங்க. அதே மாதிரி HIV AIDS உடைய வைரஸ், ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ் அப்படினு சொல்லுவோம். இந்த 2 டிசீஸும் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ எது வழியான்னு கேட்டா செக்சுவலி. ஒன்னு செக்சுவல் மூலமாகவும் போகலாம். ஓகே. ரெண்டாவது மேக்ஸிமம் எப்படி சார் அப்படின்னு கேட்டா ஷேரிங் த நீடில். ஓகே, நீடில்ஸ் ஷேர் பண்ணும் பொழுது மேக்ஸிமம் வந்து பார்த்தா ஷேரிங் த நீடில், அதே மாதிரி சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? அப்ப இது மட்டும் இல்லாம பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், then infected mother to fetus. இதெல்லாம் சொல்லலாம். இப்ப இருக்கக்கூடிய ஹெப்பாட்டிட் B வைரஸ் that is a கல்லீரல் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க, கல்லீரலை பாதிக்கக்கூடிய வைரஸ். then human immunovirus that is AIDS வைரஸ். எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா ஒன்னு செக்சுவலி, ரெண்டாவது அதாவது நீடில், then that is வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, இருக்கக்கூடிய செக்சுவலி இன்ஃபெக்டட் பர்சன், then blood transfusion, then infected person to fetus. இது மோஸ்ட்லி இப்ப STD யார சார் பாதிக்குது? பர்టిక్యులரா ஒரு ஏஜ் அட்டாக் பண்ணுது. எப்ப சார் அப்படின்னு கேட்டா 15 to 24th இயர்ஸ், 15 இருந்து 24 வயசு உள்ளவர்களை அதிகமாக பாதிக்கக்கூடிய டிசீஸ் யாரா? STD தான். அண்டர்ஸ்டாண்டா? சரிப்பா. இப்ப இங்க இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசீஸ்ல மேக்ஸிமம் நிறைய டிசீஸ் இருக்கு. பாக்டீரியல் டிசீஸ் இருக்கு, வைரல் டிசீஸ் இருக்கு, ஃபங்கல் இருக்கு, புரோட்டோசோன் இருக்கு. இப்ப பாக்டீரியல் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 கொடுத்திருக்காங்க. சிப்லிஸ், அதாவது the disease can transmitted through bacteria, the disease can transmitted through virus, the disease transmitted through fungi, the disease transmitted through protozoan. அது மாதிரி பார்த்தோம்னா பாக்டீரியா மூலமா 4 இருக்கு. ஒன்னு கொனேரியான்னு ஒன்னு இருக்கு, சிப்லிஸ்னு ஒன்னு இருக்கு, கிளாமிடியாசிஸ்னு ஒன்னு இருக்கு, லிம்போ கிரானுலோமா வினீரியம்னு ஒன்னு இருக்கு. இது 4 தான் பாக்டீரியல் டிசீஸ். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு கேட்டா வைரஸ்ல பாத்தீங்கன்னா 4 இருக்கு. ஜெனிட்டல் ஹெர்பிஸ்னு ஒன்னு இருக்கு, ஜெனிட்டல் வாட்னு ஒன்னு இருக்கு,
ஹெப்பாட்டிட் பி வைரஸ் இருக்கு, தென் எய்ட்ஸ் இருக்கு. ஓகே, அதே மாதிரி புரோட்டோசோன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா உனக்கு என்னது ட்ரைகோமோனாசியஸ் அப்படிங்கிற ஒரு புரோட்டோசோன் டிசீஸ் இருக்கு. தென் ஃபங்கல் பாத்தீங்க அப்படின்னா கேண்டிடியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கேண்டிடியாசிஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் இருக்கு. சரி, எல்லா டிசீஸ்க்குமே ஓகே ஆன்டிபயோட்டிக் அவைலபிள் ஃபார் ட்ரீட்டட் எக்ஸப்ட் வைரல் டிசீஸ். இப்போ கொரோனா இருக்கு பாரு, கொரோனாவுக்கு என்ன இல்ல, there is வைரஸ் அப்படிங்கறா there is no vaccine. அப்ப வைரஸ்க்கு மட்டும் என்ன கிடையாது அப்படின்னு கேட்டா there is no vaccine. ஓகே சரி, there is no treatment. வைரஸ் என்ன பண்ண முடியாது, there is no treated, only to controlling for symptoms. ஓகே, அதனுடைய அறிகுறிகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணலாம். இது சரியான வைரல் டிசீஸ். then but all the disease mostly can prevented by யார் அப்படின்னா லாக்டெக்ஸ் காண்டம் அப்படின்னு சொல்லுவோம். காண்டம் யூஸ் பண்ணும் பொழுது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஓகே, then next bacterial disease. Okay, today only discussing for வந்து பாருங்க bacterial disease. Okay, இப்போ இந்த bacterial disease can classified into இங்க maximum என்ன 4 types இருக்கு. 4 types அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? அதுல ஃபர்ஸ்ட் என்ன சார் அப்படின்னு கேட்டா கொனேரியான்னு சொல்லுவோம். இங்க ரைட் பண்ற இடம் இல்லாதனால ஓகே, ஒன்னு என்ன சார் அப்படின்னு கேட்டா கொனேரியா. கொனேரியா அப்படிங்கிற ஒரு டிசீஸ். ரெண்டாவது சிப்ளிஸ். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொனேரியா. சார் கொனேரியா அப்படிங்கிறது டிசீஸ் உடைய நேம். ரெண்டு காஸ்டிவ் ஏஜென்ட். சரி, இத காஸ் பண்ணக்கூடிய ஏஜென்ட் யாரு சார் அப்படின்னு கேட்டா நெசீரியா குனேரியா. நெசீரியா கொனேரியான்னு சொல்லுவோம். அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. அதாவது காஸ்டிவ் ஏஜென்ட் ஆஃப் கொனேரியா அப்படின்னு கேட்டா நெசீரியா கொனேரியா அப்படிங்கிறது காஸ்டிவ் ஏஜென்ட். ஓகே, தென் இப்ப என்னுடைய சிம்டம்ஸ் என்னென்ன சார் இருக்கு? வாட் ஆர் தி சிம்டம்ஸ் ஆஃப் கொனேரியா? இப்ப கொனேரியாவுடைய அறிகுறிகள் என்ன? இப்போ ஒருத்தருக்கு கொனேரியா இருக்கு அப்படின்னு கேட்டா இப்ப மெயினா எதெல்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா அஃபெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா யூரித்ரா அஃபெக்ட் ஆகும். யூரித்ரா அப்படிங்கிறது மேக்ஸிமம் என்னது ஓகேவா, தட் இஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தட் இஸ் எக்ஸ்ட்ரீட் அதாவது எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல் ஆர்கன் யூரித்ரா. அப்ப யூரித்ரா அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி ரெக்டம் அஃபெக்ட் ஆகும், த்ரோட் அஃபெக்ட் ஆகுதுங்கறாங்க. It can affect urethra, rectum, throat. Okay, rectum அப்படிங்கிறது one of the large intestine, fecal matter store ஆகக்கூடிய ஒரு place. Okay, throat தெரியும். இப்ப அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா ஃபீமேல்ல என்ன சார் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டா சர்விக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஃபெக்ட் ஆகும். சர்விக்ஸ் ஓகே, தட் இஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாய் அப்படின்னு சொல்லுவோம். கலவி கால்வாயோடைய வாய், தட் இஸ் சர்விக்ஸ். ஓகே, அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. இட் கேன் அஃபெக்டட் யூரித்ரா, ரெக்டம், த்ரோட், ஃபீமேல்ல சர்விக்ஸ் ஆல்சோ அஃபெக்டட். தட் இஸ் இது ஒரு சிம்டம்ஸ். தென் another symptoms. ஓகே, உனக்கு என்ன சார் ஏற்படுது அப்படின்னு கேட்டா அங்க இருக்க வந்து பாத்து அப்படின்னு வச்சுக்க பெயின், வலி இருக்கும். ஓகே, ஒண்ணு என்ன சார் அப்படின்னு கேட்டா பெயின். ரெண்டு பஸ். பஸ் அப்படின்னா சீல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் டிஸ்சார்ஜ். எது வழியா ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டா தட் இஸ் எ எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ, பெயின் இருக்கும். ரெண்டு பஸ் மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் டிஸ்சார்ஜ். எது வழியா டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படின்னு கேட்டா தட் இஸ் எ ஜெனிட்டல் ட்ராக்ட். ஓகே, அது மட்டும் இல்லாம தட் இஸ் எ பர்னிங் சென்சேஷன். பர்னிங் சென்சேஷன் டூரிங் எப்ப சார் அப்படின்னா யூரினேஷன். சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படக்கூடிய ஒரு வகையான வலி, வலி உணர்வுன்னு சொல்லுவோம். பெயின்ஃபுல் யூரினேஷன். உனக்கு அந்த மீனிங் வரல ஓகே, இதுக்கு வந்து பாத்தா தட் இஸ் பர்னிங் சென்சேஷன். அப்படி வரலன்னா என்ன பண்ற தட் இஸ் என்ன சொல்லுவோம், ஒரே லைன் தான். ஓகே, ஒரே லைன் என்ன பண்ண போடுவோம் தட் இஸ் பெயின்ஃபுல் யூரினேஷன் அல்லது பெயின்ஃபுல் யூரினேஷன். சரிப்பா, இப்ப என்னோட இன்குபேஷன் பீரியட் எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அப்படின்னா 2 to 5 days. ஓகே, 2 முதல் அதாவது இன்குபேஷன் பீரியட் 2 முதல் 5 நாட்கள் இருக்கும்.
அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. கொனேரியானா அதனுடைய காஸ்டிவ் ஏஜென்ட் நெசேரியா, கொனேரியா அல்லது கொனேரியே. அதனுடைய சிம்டம், ஃபர்ஸ்ட் சிம்டம், இட் கேன் அஃபெக்ட் யூரித்ரா, ரெக்டம், throat. The female also affect எங்கன்னு கேட்டா cervix, then pain, pus discharge in the external genitalia organ, then burning sensation during urination. Okay, என்னோட incubation period 2 to 5 days. Then syphilis. Okay, பா syphilis என்ன சார் காரணம்? syphilis அப்படிங்கிறது பாக்டீரியல் டிசீஸ். சார் கொனேரியாவும் syphilisun பாத்தீங்க அப்படின்னு கேட்டா இன்டர்நேஷனல் செக்சுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். உலகம் முழுவதுமே இருக்கக்கூடிய ஒரு பால்வினை பாக்டீரியல் டிசீஸ் தான் கொனேரியாவும் சிப்லிஸும். அப்ப இத காஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்ட், இப்ப இத காஸ் பண்ணக்கூடிய ஏஜென்ட் யார் அப்படின்னு கேட்டா என்ன எழுதுவ? ட்ரிபோனிமா பாலிடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதனுடைய காஸ்டிவ் ஏஜென்ட் ட்ரிபோனிமா பாலிடியம். that is a caustic agent. ட்ரிபோனிமா பாலிடியம் அப்படிங்கிறது ஒரு ஏஜென்ட், புரோக்கர். இதுதான் கடத்துது. தெரியுங்க. இப்ப இதோடைய சிம்டம்ஸ் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா மொத்தம் 3 ஸ்டேஜா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் அப்படின்னு 3 வகையான அறிகுறிகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன ஏற்படுது அப்படின்னு கேட்டா ஃபார்மேஷன் ஆஃப் பெயின்லெஸ் அல்சர். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல உனக்கு என்ன ஏற்படுது அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் என்னது? பெயின்லெஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அல்சர் உருவாகுது. எங்க அப்படின்னு கேட்டா எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியாவுல. எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியானா என்ன மீனிங்? மேலா இருந்தா பெனிஸ், ஃபீமேலா இருந்தா ஓவரி. அப்ப பெனிஸ்லயும் ஓவரிலயும் உனக்கு என்ன ஏற்படுது? பெயின்லெஸ், வலியே இல்லாத அல்சர் மாதிரி புண்ணு. ஓகேவா? பெனிஸ் மேலா இருந்தா பெனிஸ்லயும், ஃபீமேலா இருந்தா ஓவரிலயும் உனக்கு என்ன இருக்கு? வலி இல்லாத உனக்கு என்ன ஏற்படுது அப்படின்னு கேட்டா அல்சர் உருவாகும். that is the first stage. then second stage. ஓகே, அப்ப சிப்லிஸ் உடைய செகண்ட் ஸ்டேஜ் என்ன சார்? ஸ்கின் லெசின்ஸ். ஓகே, ஒரே லைன் தான். ஸ்கின் சின்ன சின்ன கொப்பளம் மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி ஸ்கின் ராஷஸ், ஸ்கின்னோட கலரே மாறுது. ஸ்வாலோன் ஜாயிண்ட், நெறிக்கட்டிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸ்வாலோன் ஜாயிண்ட். ஓகேவா? வீக்கம், நெறிக்கட்டுதல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸ்வாலோன் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஃபீவர் இருக்கு. அதே மாதிரி ஹேர் லாஸ், முடி எல்லாம் வந்து கொட்டி போறது. இதெல்லாம் செகண்டரி ஸ்டேஜ் ஆஃப் சிப்லிஸ் உடையது. சார் டெரிட்டரி ஸ்டேஜ் என்னன்னு கேட்டா அப்படியே இங்க இருக்கக்கூடிய அல்சர் உனக்கு என்ன ஏற்படுது அப்படின்னு கேட்டா தேர்ட் ஸ்டேஜ்ல குரோனிக் அல்சர். சார் குரோனிக் அப்படின்றது என்ன மீனிங்? ப்ரோலாங்டு அல்சர். ஓகே, ப்ரோலாங்டு அல்சர் எங்க சார் எங்க ஏற்படுது அப்படின்னா நோஸ்ல ஏற்படும். நோஸ், மூக்குல. அதே மாதிரி லோயர் லெக்ஸ்ல. ஓகே, தட் வந்து பார்த்தா க்ரோயின் ரீஜன் சொல்லுவாங்க. லோயர் அப்டாமனும் தை ரீஜனும் இணையக்கூடிய பகுதி. அதே மாதிரி பேலட், மேல் அன்னம். பேலட் வாயை குழந்தை ஆண் இருக்குல்லையே, பேலட், பேலட்ல வந்து பார்த்தா ஃபார்ம் ஆகுது. இப்ப இதனால உனக்கு என்னென்ன ஏற்படுது அப்படின்னா இப்ப ஒண்ணு நெருக்கட்டிக்கிச்சு. இப்ப நெருக்கட்டிச்சுன்னா எனக்கு என்ன ஆகும்? லாஸ் ஆஃப் மூவ்மெண்ட். அவனால ஒழுங்கா என்ன பண்ண முடியாது? நடக்க முடியாது. லாஸ் ஆஃப் மூவ்மெண்ட். என்ன காரணம்? அங்க வந்து பார்த்தா அப்படின்னா என்ன சொல்லுவோம் சார்? லோயர் லெக்ஸ், லோயர் லெக்ஸ் வந்து ஸ்வாலன் ஆகுது. அதனால என்ன சொல்ல முடியல? லாஸ் ஆஃப் மூவ்மெண்ட், நடக்க முடியல. ஓகே, தென் மென்டல் டிசார்டர் ஏற்படும். மனநிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதிக்கப்படலாம். மனநிலை, மென்டல் டிசார்டர், மென்டல் ரிட்டர்னஸ். ஓகே, விசுவல் இம்பேர்மெண்ட். ஓகேவா? விசுவல் இம்பேர்மெண்ட் என்ன ஆகாது? கண்ணு தெரியாது, காது கேட்காது, லாஸ் ஆஃப் ஹியரிங். இந்த கேரக்டர் எல்லாம் பார்க்கும்போது ஒரு படத்தோட ஞாபகம், ஒரு மிருகம், மிருகம் படத்துல பாத்திருக்கியா? அப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா கண்ணு தெரியாம போறது, காது கேட்காம போறது. பட் இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. இவ மெயினா கம்மாஸ் அப்படிங்கிற ஒரு 1 மார்க் கொஸ்டின் இருக்கு. கம்மாஸ், GUMMAS 1 மார்க் கொஸ்டின் கண்ணு. தட் இஸ் ஒன் ஆஃப் த டியூமர், நான் கேன்சரஸ் டியூமர் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அதாவது நான் கேன்சரஸ், நான் கேன்சரஸ் growth அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் ஏ கம்மாஸ். இப்ப இதோட இன்குபேஷன் பீரியட் எவ்வளவு இருக்கலாம்னு கேட்டா 10 to 90 டேஸ் வந்து இருக்கலாம். ஓகே, இங்க இடம்ல இங்க எழுதுற அப்படியே 10 to 90 டேஸ். அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. சிப்லிஸ காஸ் பண்ணக்கூடிய ட்ரிபோனிமா பாலிடியம். இப்ப இதோட பிரைமரி சிம்டம் என்னன்னு கேட்டா ஃபார்மேஷன் ஆஃப் பெயின்லெஸ் அல்சர், எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா, பெனிஸ் ஆர் வெஜினா. ரெண்டாவது செகண்டரி இன்ஃபெக்ஷன் என்ன சார் அப்படின்னா ஸ்கின் லெசின்ஸ்,
rashes, swollen joint, fever, hair loss. Third, chronic ulcer, prolonged ulcer, nose la varadu, palate la varadu, then next lower legs la varadu. இப்போ இதனால என்ன பண்ணுது, லாஸ் ஆஃப் மூவ்மெண்ட் இருக்கும், மென்டல் டிசார்டர் இருக்கு, விசுவலைஸ் இம்பைர்மென்ட் இருக்கு, லாஸ் ஆஃப் ஹியரிங் இருக்கு, எக்ஸெட்ரா. அதே மாதிரி கம்மாஸ் ஃபார்மேஷன் இருக்கு சார், தட் இஸ் a non cancerous growth அப்படினு சொல்லுவோம். then third one is called chlamydiasis. ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படினா chlamydiasis அப்படினு சொல்லுவோம். chlamydiasis அப்படிங்கற ஒரு பாக்டீரியல் டிசீஸ். இப்போ இந்த chlamydiasis வந்து பாத்தீங்க அப்படினு கேட்டா காஸ் பண்ணக்கூடிய ஏஜென்ட். ஓகே, அப்ப what are the causative agent of வந்து பாத்தீங்கன்னா chlamydiasis அப்படினு கேட்டா chlamydia trachomatis. அதேதான் chlamydia trachomatis அப்படினு சொல்லுவாங்க. அப்ப இதுதான் ஏஜென்ட், that is causative agent. ஓகே, CA போட்டுக்கோ, CA means causative agent. அப்ப என்ன எழுதுவ, chlamydia trachomatis அப்படிங்கற ஒரு ஏஜென்ட். ஓகே, அப்ப இதனால என்ன சார் ஏற்படலாம், அப்ப இதனுடைய சிம்டம்ஸ் பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் ட்ரோகோமா. ஒரு 1 மார்க் क्वेश्चन கேட்பாங்க, ட்ரோகோமா அப்படிங்கிறது ஐ டிசீஸ், கண்ணில் ஏற்படக்கூடிய ஒரு டிசீஸ்க்கு என்ன பேர் அப்படினா ட்ரோகோமா. அப்ப ட்ரோகோமாங்கிறது ஒரு ஐ டிசீஸ் அப்படினு சொல்லுவோம். சரி, இது என்ன பண்ணுது அப்படினு கேட்டா அஃபெக்ட், எதை அஃபெக்ட் பண்ணுது அப்படினா செல்ஸ் ஆஃப் காலுமினார் எபித்தீலியம். இது எங்க, ஓகே, செல்ஸ் ஆஃப் என்ன சார் அப்படினு கேட்டா காலுமினார் எபித்தீலியம். இது எங்கன்னு கேட்டா யூரினரி ட்ராக்ட், சிறுநீரக பாதையில் இருக்கக்கூடிய செல்ஸ். என்ன செல்ஸ், காலுமினார் எபித்தீலியத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா அட்டாக் பண்ணுது. ஓகே, அண்டர்ஸ்டாண்டா. அப்ப இது வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா அவனுக்கு என்ன பண்ணலாம், ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் அட்டாக் பண்ணுது. கடைசியா கன்ஜன்கேட்டிவா, இது சைடுல இருக்கக்கூடிய ஒரு லேயர். அப்ப இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா பாதிப்படையுது அப்படின்னு சொல்லுவோம். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ, கிளாமிடியாசிஸ் அப்படிங்கிறது அதனுடைய காஸ்டிவ் ஏஜென்ட் என்ன, கிளாமிடியா ட்ரோகோமாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இதோட சிம்டம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ட்ரோகோமா ஐ டிசீஸ். 2, இட் கேன் அஃபெக்ட் தி செல்ஸ் ஆஃப் காலுமினார் எபித்தீலியம் இன் தி யூரினரி ட்ராக்ட். அது மட்டும் இல்லாம ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட், கன்ஜன்கேட்டிவ் இந்த பகுதியில் தான் உங்களுக்கு என்ன ஏற்படும், பாதிப்பை ஏற்படுத்துது. இப்ப இதோட இன்குபேஷன் பீரியட் எவ்வளவு சார், 2 to 3 வீக்ஸ். 2 to 3 வீக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 2 முதல் 3 வாரங்கள் இருக்கலாம். அப் டு 6 வீக் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. அப் டு இது உள்ள அப்படின்னா 6 வீக்ஸ் வந்து காணப்படும். ஓகே, தென் லாஸ்டா இருக்கிறது என்ன சார் அப்படின்னா லிம்போ கிரானுலோமா வினீரியம். லிம்போ கிரானுலோமா வினீரியம் அப்படின்னு சொல்லுவோம். இது பாக்டீரியல் டிசீஸ். இப்ப இத காஸ் பண்ணக்கூடிய காஸ்டிவ் ஏஜென்ட் யார் அப்படின்னு இதேதான், கிளாமிடியா ட்ரோகோமாட்டிஸ். கிளாமிடியா ட்ரோகோமாட்டிஸ் அப்படிங்கிற புரோக்கர் தான் இதை என்ன பண்ணுவோம், லிம்போ கிரானுலோமா வினீரியா அப்படிங்கிற ஒரு டிசீஸ உருவாக்குது. ஓகே, இப்ப இதனுடைய சிம்டம்ஸ் என்ன, ஒரே லைன் தான், குட்டேனியஸ் அல்லது மியூக்கஸ் கிளாண்ட் வந்து டேமேஜ் ஆகுது. குட்டேனியஸ், குட்டேனியஸ் ஸ்கின், ரெண்டாவது மியூக்கஸ், ஓகேவா, மியூக்கஸ் கிளாண்ட் டேமேஜ் இன் எங்க சார் அப்படின்னு கேட்டா எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலயா. அப்ப எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலயாவுல இருக்கக்கூடிய, ஓகே அண்டர்ஸ்டாண்டா, அப்படி இல்லனா மியூக்கஸ் ஜெனிட்டல் டேமேஜ், அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்னது உனக்கு என்ன ஏற்படுத்து அப்படின்னு கேட்டா பாதிப்புகளை ஏற்படுத்து. இதனால என்னென்ன ஏற்படலாம், யூரித்ரிட்டிஸ் அப்படின்னு ஒண்ணு ஏற்படுது. யூரித்ரிட்டிஸ், சரி, யூரித்ரிட்டிஸ் அப்படினா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் யூரித்ரா. இன்ஃப்ளமேஷன் ஆஃப் யூரித்ரா இஸ் கால்ட், பேருமே எழுதிக்கோ, இன்ஃப்ளமேஷன் ஆஃப் யூரித்ரா. அப்ப யூரித்ரா இஸ் கால்ட் என்ன சார் அப்படினா யூரித்ரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எண்டோசர்விசிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்டோசர்விசிட்டிஸ், எண்டோசர்விசிட்டிஸ் அப்படினா என்னது, இன்ஃப்ளமேஷன் ஆஃப் சர்விக்ஸ், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் சர்விக்ஸ். அது மட்டும் இல்லாம ஹார்ம்ஃபுல் அல்சரேஷன், உனக்கு என்ன ஏற்படுது அப்படின்னா பாதிக்கக்கூடிய, தீங்கு ஏற்படுத்தக்கூடிய புண்ணு ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாம ஜெனிட்டல் எலிபன்டையாசிஸ். சரி, எலிபன்டையாசிஸ் அப்படின்னா மீனிங் ஸ்வெல்லிங் தான். அப்ப ஜெனிட்டல் இன்ஃப்ளமேஷன். ஓகே, அப்ப இதனோட இன்குபேஷன் பீரியட் 2 to 3 வீக் தான். அப் டு எவ்வளவு இருக்கலாம்னா 6 வீக் இருக்கலாம். ஓகேவா, தெளிவா ஞாபகம் வச்சுக்கோ. 4th லிம்போ கிரானுலோமா வினீரியம், இத காஸ் பண்ணக்கூடிய காஸ்டிவ் ஏஜென்ட் கிளாமிடியா ட்ரோகோமாட்டிஸ். இதோட சிம்டம் குட்டேனியஸ் அண்ட் மியூக்கஸ் டேமேஜ்.
ஓகே, எங்க சார் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, அங்க இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலே ஆர் எக்ஸெட்ரா. தென் யூரித்திட்டிஸ் ஃபார்ம் ஆகுது, எண்டோ சர்விசிட்டிஸ் ஃபார்ம் ஆகுது, கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஜெனிட்டல் எலிபென்டியாசிஸ் ஃபார்ம் ஆகும். இதனுடைய இன்குபேஷன் பீரியட் 2 to 3 வீக்ஸ் தான், அப் டு என்னன்னா 6 வீக் வரலும் வந்து இருக்கும். சரி, இதை கண்டினியூவா பாரு, மீதி இருக்கிறத நெக்ஸ்ட் வீடியோ போடுறோம். ஓகே, தேங்க்யூ.